சங்கீதம் 42 1-5 வரைக்கும். என் ஆத்துமாவே கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஓகே, இந்த இடத்தில் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எமோஷன்ஸ், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவன் வெளிப்படையாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது அது மனதின் ஆழங்களிலே பதிந்து பதிந்து அது ஒரு பலவீனத்தை கொடுக்கும், சோர்வை கொடுக்கும், அவிசுவாசத்தை கொடுக்கும். ஆகவே தேவ ஜனங்களாகிய நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஈடாக செய்ய வேண்டிய ஒன்று, அதை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துவது நல்ல ஒரு காரியம். எத்தனை பேர் நான் சொல்லுறது புரிகிறது? உங்களை ஒரு ஆமே சொல்ல முடியுமா? என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும் சொல்லிட்டு சில பேர் சொல்லினே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரங்கிட்டே சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜபமாவது பண்ணோம். ஒரு சில தேவ பிள்ளைகள் சொல்லி நீங்கள் பர்சனலாக ஜபம் பண்ண சொல்லுவாங்க. அதை நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜபம் பண்ணுவதுண்டு. கர்த்தர் பல சாட்சிகளை அதில் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நல்ல சாட்சிகளை கொடுத்துருக்காரு. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் சொல்லி நீங்கள் எல்லாரும் சபையிலே ஜெபிக்க சொல்லும்போது நாம் அதை போட்டு ஜெபம் பண்ணுகிறோம். அதிலும் பல அற்புதங்களை கடவுள் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் ஒரு ஆமே சொல்லணுமே? நல்ல கரங்களை உயர்த்தி. ஒரு சிலர் என் கஷ்டம் யாருக்கும் தெரிய வேணாம், என் கஷ்டம் என்கிட்டே போகட்டும் என்று சொல்லி 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 மறைத்து விடுவார்கள். ஆனால் இந்த இடத்தில் சங்கீதக்காரன் இதை ஒரு பாடலாக வெளிப்படுத்தி அதை எல்லா தேவ ஜனங்களும் எல்லா காலகட்டத்தில் இருக்கிற சபைகளும் இதை படித்து அல்லது பாடி அந்த உணர்வின் அடிப்படையில் நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் இன்றைக்கு நாம் இந்த கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த மன உணர்வுகளை குறித்து எப்படி சொல்லுகிறோம் அது குறித்து வேகமாக பார்த்துவிட்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நெருக்கடியான வேதனையான அனுபவங்களில் எப்படி மீண்டு வருவது, எப்படி ஆண்டவர் இதில் ஒரு விடுதலை கொடுப்பார் என்பதை பார்த்துவிட்டு இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சங்கீதம் 42 3வது வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவன் எங்கே என்று இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரோடு கூட நான் இருக்கிறேன். எப்போதெல்லாம் கண்ணீரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால் இரவும் பகலும் நான் கண்ணீரோடு கூட இருக்கிறேன். என் கண்ணீர் தான் எனக்கு சாப்பாடுன்ற அளவுக்கு. அப்படின்னா சாப்பிட கூட முடியல, கண்ணீர் விட்டே நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், கதறி கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஏன் என்னவென்று சொன்னால், உன் தேவன் எங்கப்பா? நாள்தோறும் சொல்கிறாங்களாம், எங்கே உங்கள் கடவுள், எங்கே உங்கள் இயேசுநாதர் கிட்ட போனியே, ஏசுன்னு போனியே. எனக்கே அப்படிப்பட்ட சம்பவம் ஒரு தடவை நடந்துச்சு. எப்படி சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பா இறந்து ஆராதனை பண்ண போகிறாங்க, அடக்க ஆராதனை பண்ண போகிறாங்க, வச்சுருக்கிறாங்க. பாஸ்டெலாம் விசுவாசம் வந்துட்டாங்க. சாயங்காலம் அடக்க ஆராதனை நடக்கும். அப்போ எங்களுடைய குடும்ப நண்பர், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, சொந்தக்கார மாதிரி நாங்கள் பழகிறோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு நோக்கி இருக்கிறது. ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை, இது வரைக்கும் ரட்சிக்கப்படலை. அவங்க கேட்டாங்க, நீ ஏசுன்னு போனல பாரு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க. எதை? எங்கள் அப்பாவுடைய அந்த சரீரத்தை. அது என்னை பார்த்து கேட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? நானே அப்போ சின்ன வாலிபன். அல்லேலூயா சொல்ல புரியுதுங்களா? முடியல, அப்பமே நடக்குது. அந்த நேரத்திலேயே நீங்கள் ஏசுன்னு போனீங்கல்ல. அருமையானவர்களே, நம்மை நிந்திக்கிற வார்த்தைகள் சில நேரத்தில் பப்ளிக்காக கூட வரும். அதான் சொல்ல வரேன், பப்ளிக். எதாவது கூட்டு போய்ட்டு தெரிய கூட்டு, என்னப்பா ஏசு போனீங்கன்னாச்சு பார்த்தியா அப்படி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மனம் ஆறியிருக்கும். நான் அப்போ சின்ன ஒரு வாலிபன், சென்னையில் அப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நியூஸ் கேட்டு நாங்கள் சென்னை டு மதுராந்த அங்கே இருக்கிற எங்கள் இருந்த ஊரில் போய் நிற்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கண்ணீர் விடுகிற அனுபவம் வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேள்வி, இனிமேல் எப்படி குடும்பம் நடக்கும்? 4 பேர் நாங்கள், ஆனால் ஒருத்தரும் திருமணமாகாத நேரம், யாருக்கும் நல்ல வேலை என்று சொல்லுகிற இல்லாத ஒரு நேரம். எங்களுடைய மூத்த சகோதரர் இப்போ ஊழியத்தில் இருக்கிறார் திருவேற்காடில். அவர் அப்போ தான் படிச்சுக்கின்னு இருக்கிறார் ஊழிய படிப்புக்காக. அப்படியே ஒரு கேள்வி, எதிர்காலம் எப்படி இருக்கும்? வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, உனக்கு இந்த பையனுக்கு அந்த வேலை, அந்த பையனுக்கு இந்த வேலை, எனக்கு கூட ஒரு வேலைலாம் வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் நாங்கள் மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி நம்பி இருந்திருந்தால் ஏமாந்து போயிடும். ஆனால் இயேசுவை விடவே இல்லை. நாம சொல்ல முடியும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இயேசுக்கிட்ட போனாதான் பிரச்சனைலாம் கிடையாது. இயேசுநாதர்கிட்ட இல்லாதவங்களுக்கும் கண்ணீர் உண்டு,
அவங்களுக்கும் இழப்பு உண்டு, துக்கம் உண்டு, அவங்க வீட்டில் மரணம் உண்டு. எத்தனை பேர் நான் சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? அல்லையில சொல்ல முடியுமா? இயேசுநாதர் கிட்ட வரும்போது நிறைய ஆன மாதிரி அப்படியே ஒரு பிக்சரை காட்டுவாங்க. இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எப்பா டெய்லி அழுதுன்னு இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை அப்படி அழுதுகிற தேவ பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். கண்ணீர் விடுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லைன்றலாம் அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு இது ஒரு ப்ரீச்சிங் இதெல்லாம் போகுது. இயேசு கிட்ட வந்தால் எந்த கஷ்டம் இருக்காது, எந்த குறை, கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, ஒன்றுமே கிடையாது. கொடுப்பாரு, ஆனால் எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகிற அனுபவம் ஒரு விசுவாசிக்கு உண்டு. இரண்டாவது சொல்லுகிறான், 6வது வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 6வது வசனம், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. நான் கண்ணீர் மட்டும் விட்டுன்னு இல்லை, என் ஆத்துமா அப்படியே கலங்கி போயிருக்கிறது. என் மனசு அப்படியே வேதனையில் துடிக்கிறது. ட்ரபிள்ஸ், வாழ்க்கையில் அடிக்கடி இந்த கலக்கங்கள் வரும். பண விஷயத்தை குறித்து வரும், வியாதியை குறித்து வரும், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை எப்படி நம்முடைய குடும்பம் நடத்தி மேலே வரப்போகுதுன்றதுலாம் வரும், கலக்கம். அதனால்தான் 5வது வசனத்தை அவனே சொல்லிட்டான், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? அவனே பேசி தைரியப்படுத்துறான். ஆனாலும் 6வது வசனத்தில், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள்ள என்ன பண்ணுது, நீ கலங்காதன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் சொல்கிறான், ஆண்டவரை கலங்குது போயாண்டது. என்னதான் நம்ம மனசை அமைதிப்படுத்தினாலும் அந்த கலக்க சிலத்தில் நீங்கவே நீங்காது. ஏனென்றால் சில மருந்து வசனத்தில் தான். வசனத்தை நாம் கேட்டு இதை செயல்படுத்த நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுக்கும். அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், 9வது வசனத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்க. வசனம் 9 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் அப்படியே துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறான். வாழ்க்கையே துக்கத்தில் இருக்கிறது. துக்கத்தோடையே அவன் வேலைக்கு போறான், துக்கத்தோடவே வெளியில போறான், துக்கத்தோடவே மனுஷங்களை பார்க்கறான், துக்கத்தோட வீட்டுக்கு வருகிறான். ஆண்டவரை நோக்கி கேட்கிறான், ஏன் ஆண்டவர் என்னை மறந்துட்டீங்களா? அப்படின்னா இட் வாஸ் லாங் டைம் டு ரிசீவ் த ஆன்சர். பதில் உடனே கிடைக்கல, அதனால தான் வாயில வருது, ஏன் ஆண்டவரை மறந்துட்டீங்களா, ஏன் என்ன மறந்தீங்க என்று ஆண்டவரிடத்தில் ஒரு உரிமையோடு கூட கேட்கிறான். இது முறுமுறுப்பின் வார்த்தை அல்ல, உரிமையோடு கூட கேட்கிற வார்த்தை. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே முறுமுறுப்போடு கேட்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அன்பா கேட்கலாம், தாழ்மையா கேட்கலாம், ஒரு பிள்ளை கேட்குற மாதிரி கேட்கலாம். ஏன் கொடுக்கலாம் ஆண்டவரே? ஒரு பிள்ளை எப்படி கேட்கும்? உரிமையா. 2 விதத்தில் கேட்கும். ஒன்று உரிமையில் கேட்கும், இன்னொன்று கோபத்தில் எரிச்சலில் கேட்கும். ஏன் என்ன பெத்த கேட்குறாங்களா, கேட்டுக்கிறாங்களா? இது முறுமுறுப்பு, இதெல்லாம் சரி கிடையாது. ஏன் இன்னும் செய்யலை, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க? அன்பில் கேட்காது, பாசத்தில் கேட்காது. இவன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஏன் என்னை மறந்தீர் ஆண்டவரே? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை நெருக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கை அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே எப்படி சொல்லுது, ஒரு வேதனைக்குள்ளாக அப்படி இப்படி திரும்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவன் துக்கத்தோடையே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். வசனம் 10 சொல்லுகிறான், சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் 10, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் என்ன பண்ணுகிறார்கள், நாள்தோறும் என்னோட சொல்லி. அடுத்தது நிந்தனைக்குள்ளாக இருக்கிறன்றான். நாள்தோறும் நிந்தனை, மறுபடியும் கேள்வி, எங்கப்பா உங்க ஆண்டவர் என்று என்னுடைய சத்துருக்கள் நாள்தோறும் என்னை நிந்திக்கிறார்கள். இது அவமான பேச்சு, நம்மை குத்துகிற பேச்சு. அதைத்தான் சொல்லுகிறான், என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. எலும்பு குத்துனா எப்படி இருக்கும்? பெண்களுக்கெல்லாம் தெரியல, இந்த ஆப்ரேஷன் டைமில் என்ன சொல்லுவாங்கல்ல, அதை ஊசி போடுவோம் இல்லை? ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட வேதனைக்குள் அவன் இருந்தேன் என்று சொல்லுகிறான். எலும்பே குத்துனா எப்படி இருக்கும்? சதையை குத்துனா வலி தாங்க முடியாது, எலும்பு குத்துனா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறான், என் எலும்ப குத்துற மாதிரி இருக்குது. எது அப்படின்னு கேட்டால், என்னுடைய சத்துருக்கள் என்னை நிந்திக்கிற வார்த்தை. அருமையானவர்களே, அதில் தான் நான் முடிந்த அளவுக்கு நாம் பிறரை நிந்திக்கவே கூடாது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை வச்சு நாம சொல்ல முடியுமா? நம்ம நிந்திச்சிட்டோன்னா, அவங்கள குத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது நல்லது கிடையாது. இவன் சொல்லுகிறான், அவங்க நிந்திக்கிறது என்னை குத்துவது போல இருக்கிறது. என் எலும்புகள் என்ன பண்ணுதுதான், உருவ குத்துதா, அப்படின்னா ஷார்ப்பா குத்துது. எந்த அளவுக்கு வேதனை இருந்திருப்பான். இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவோ தெரியாதவர்கள் மூலமாக, ஒருவேளை இனஜன பந்துகள் மூலமாக ஒருவேளை நீங்கள் நிந்திக்கப்பட்டிருந்தால்,
அதில் விசேஷமாக இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு நிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆண்டவரிடத்தில் அதை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, கீழே சொல்லுகிறான் மறுபடியும் 7வது வசனத்தை கொஞ்சம் அப்படியே பாருங்க. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும். அப்படின்னா ஆண்டவரே, நிந்தனை மேல் நிந்தனை மாற்றல, தொல்லைகள் பிரச்சனைகள் அலை மாதிரி தண்ணீர் போல, கடல் தண்ணி மாதிரி என்ன மேலே அடிச்சுன்னு போகுது. யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து வருதுன்னு சொல்கிறான். கட்சியில் ஏன் ஆண்டவரை இப்படி எனக்கு தொல்லை மேலே தொல்லை கொடுத்துன்னு இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனிக்க மாட்டீங்களா என்று அந்த பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கிறான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற சில வேதனையின் அனுபவங்கள், மன உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள், எமோஷன்ஸ். இந்த காலை நேரத்தில் நீங்களும் ஆண்டுகிட்ட கதறி சொல்லுகிறீர்களா? ஆண்டுகிட்ட நீங்கள் அழறீங்களா? ஆண்டுகிட்ட சொல்கிறீங்களா எனக்கு நிந்தனை இருக்கிறது, நான் டெய்லி துக்கத்திலேயே போயின்னு இருக்கிறேன், ரவுண்டடிச்சுனே இருக்கிறேன், என்னை பார்த்தா ஒரு மாதிரி என்னை பார்க்குற அளவுக்கு நான் என் வாழ்க்கை போயிருக்குது, கண்ணீர் தான், டெய்லி கண்ணீர் தான், அப்புறம் ஒரு மாதிரி கலங்கி போயிருக்கிறேன், மனக்கலக்கம் அல்லது ஆத்மாவில் கலக்கம் இருக்கிறது. கலக்கம்னாவே ஒரு 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 உறுதி இல்லாத, ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்போ இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது ஒரு சோர்வுகளை உண்டாக்குகிற ஒரு அனுபவம். கர்த்தர் காலை நேரத்தில் நல்லவராக இருக்கிறார். ஆனால் வேதத்தில் அவன் சொல்லுகிற சில காரியங்களை பார்க்க போகிறோம். அவன் இவ்வளவு வேதனைகளுக்குள் இருந்தாலும் அவனோடு கூட இருக்கிற தேவனுடைய உறவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை நாம் வேகமாக பார்க்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்குது வாழ்க்கையில், எதிரிகளுடைய நிந்தனை ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், துக்கத்தோடு திரிகிறோம், கலக்கம் ஒரு பக்கம், தொல்லைகள் அலை போல தண்ணீர் போல மேலே மேலே அடிச்சுக்கினே இருக்குது. எப்படி அலை அடிக்குது அது மாதிரி தொல்லை வந்துக்கினே இருக்குது, வருது போகுது, அப்போ நிற்கிற மாதிரி இல்லை. இப்படி இருக்கும்போது அவன் சொல்லுகிற சில காரியங்களை பார்க்க. முதலாவது, எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அவன் வாழ்க்கையில் தேவன் மேல் வாஞ்சையுள்ள ஒரு மனிதன். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இப்போ கண்ணீர் இருக்குது, துக்கம் இருக்குது, நான் அழிஞ்சின்னு இருக்கிறேன், நான் எனக்கு எல்லாம் குத்துறா மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க, அலைகள் என் மேலே வருதுன்னு சொல்கிறதுனால தேவன் மேல் இருக்கிற பற்று, விருப்பம், வாஞ்சை அவன் விடவில்லை. அதை குறித்து வேதத்தில் அவன் தெளிவாக சொல்லுகிறான். வசனம் 1 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். இந்த 42ஆம் சங்கீதத்தில் வசனம் 1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து என் ஆத்துமா என்ன பண்ணுதா? உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உங்க மேல என் ஆத்துமா அப்படியே விருப்பத்தோடு கூட கதறுகிறது. எப்படி என்று சொன்னால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானுக்கு அந்த காட்டில் சுற்றும் போது அப்படியே அந்த காட்டில் அப்படியே மேய்ந்து வரும்போது ரொம்ப நேரம் அப்படி ஆகிட்ட போது தண்ணி தாக எடுக்கும். தண்ணி தாக எடுக்கும்போது தேடி பார்த்தா தண்ணி இல்லைன்னா மறுபடியும் அப்படியே போயினே இருக்கும். அதுவும் சம்மர் சீசனில் இது ரொம்ப தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிற காடுகள்லாம் உண்டு. அந்த நேரத்தில் அது அப்படியே ஒரு மாதிரி மூச்சு இறைக்குமா, பார்த்துருக்குறீங்களா? அப்படியே மூச்சு இறைக்கும். அந்த மான் நீரோடைக்காக, தண்ணீருக்காக வாஞ்சித்து எதிர்பார்த்து கதறுவது போல, இந்த வகையில் சொல்லப்போனால் பெருமூச்சு. அந்த மான் ஒரு மாதிரி இழுக்கும். நாய் கூட ரொம்ப வேகமாக போச்சு என்ன பண்ணோம், ஒரு மாதிரி அப்படியே இழுக்கு, பார்த்திக்கலாம், இப்படி இழுக்கிற மாதிரி. அதை போல தேவனே என் ஆத்துமா எதற்காக கதறுகிறதா? உம்மை வாஞ்சித்து உம்மேல் அந்த தாகத்தை, விருப்பத்தை வைத்து கதறுகிறது. 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அதில் அப்படியே பாருங்க, என் ஆத்துமா, அப்படியே சொல்லுங்க, என் யாருடைய ஆத்துமா சொல்லுங்க பாருங்க, யார் ஆத்துமா? என் ஆத்துமா தேவன் மேல். அடுத்தது தேவன் மேல், அடுத்து எப்படிப்பட்ட தேவன்? எல்லாம் என்ன கவனிக்கணும்? தேவன் மேல், அடுத்தது ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? தாகம் இருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு தாகம் இருக்கிறது? நமக்கு கண்ணீர் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், துக்கத்தோடையே அலைஞ்சுன்னு இருக்கலாம். அங்கே வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், அந்த கடைக்கு போனேன், இந்த கடைக்கு போனேன், சொந்தக்கார வீட்டுக்கு போனேன், ஃபங்க்ஷனுக்கு போனேன், சபை கூட போனேன், இருக்கலாம். ஆனால் தேவன் மேல் வாஞ்சை இருக்கிறதா? எப்படிப்பட்ட வாஞ்சை? மானானது நீரோடை தண்ணியை பார்த்து அப்படியே அந்த தாகத்தில் இருக்கிற மான் துடிக்கிறது போல தேவன் மேல் வாஞ்சை இருக்கிறதா? அதான் சொல்லுகிறான். யார் மேல் என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. தாகம் என்று சொல்லும் போதே ஒரு எதிர்பார்ப்பு, விருப்பம், நீட். தேவன் மேல் நம்முடைய தாகம் இருக்கிறதா? இன்னைக்கு அநேக நேரத்தில் உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு தாகமாய் மாறிவிடும். இது இல்லை, அது இல்லை, அப்படி இருந்தால் இப்படி இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கொஞ்சம் துக்கமான ஒரு காரியம். பொருள் மேல் தாகம், உடைமைகள் மேல் தாகம், சொல்லணும்னா பணத்தின் மேல் தாகம். பணம் தவறல்ல, பொருள் தவறல்ல,
உடைமைகள் தவறல்ல, விசுவாசிக்கிற ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஆனால் எதை நோக்கி என் ஆத்மா துடிக்குது? பணம் இல்லைன்னா சில பேருக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுவான், அப்படியே துடித்து அப்படியே பதற மாதிரி பேசுகிற மாதிரி ஆகிடும். தாகம், சில பேருடைய தாகம் வேறு விதமான மனிதரை நோக்கி இருக்கும். மனிதர் மேல் பற்றோடு கூட இருப்பது, பாசத்தோடு இருப்பது தவறல்ல. வேதம் சொல்லுகிறது அது நாம் செலுத்த வேண்டிய அன்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறதை நல்லா கவனிக்கணும். ஒரு சிலர் ஆண்டவர் மேல் இருக்கிற தாகம் பற்ற விட மனிதர்கள் மேலும் பணத்தின் மேலும் தங்களுடைய உடைமைகள் மேலும் அல்லது மற்ற காரியங்கள் மேலே அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் லட்சியம் என்று சொல்லுவார்கள். லட்சியம் இருந்து முன்னேறுவது தவறல்ல. அந்த லட்சியம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக வைத்து முன்னேறின தவறே கிடையாது. ஆனால் இயேசுவை வைத்து கீழே வைத்து விட்டு என் லட்சியம்தான் பெருசுன்னு அதன் மேலே தாகம், நான் அப்படி செய்து காட்டுறேன் பார் அப்படின்ட்டு ஓடும்போது இங்கே தான் ஒரு கேள்வி, உங்களுடைய தாகம் எதன் மேல் இருக்கிறது? இவன் சொல்லுகிறான், நீரோடைய பார்த்து வாஞ்சிக்கிற மானை போல என்னுடைய வாஞ்சை, என்னுடைய கதறுதல் யார் மேலே தான் இருக்குது? எத்தனை பேராம சொல்ல முடியும்? ஆண்டவர் மேலே பாரம் வாஞ்சி அதிகமாச்சுன்னா ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தடை இருந்தாலும் உங்களால் ஜெபத்தை தடை பண்ண முடியாது. ஆண்டவர் மேலே உண்மையான தாகம் பற்று இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் சபையை தடை பண்ண முடியாது. அதாவது தடைகள்லாம் வராமல் இருக்காது, பலவீனம் சில தவிர்க்க முடியாத வேலை, அது வேற. ஆலயத்தில் உங்களுடைய வாஞ்சையை அதிகமாக பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறோம், அதை தான் சொல்லுகிறான். இப்போ அதே ரெண்டாவது வசனத்தை சொல்லாமா, இவன் ஆண்டவர் மேலே தாகத்தை வைத்திருந்தாலும் அந்த தாகத்தை எந்த விதத்தில் வேறு விதத்தில் சொல்லுகிறான். இரண்டாவது வசனம் அப்படியே சொல்லுங்க பாலாம். என் ஆத்துமா தேவன் மேல், முதல்ல யார் மேல்? ஓகே, அடுத்தது எந்த தேவன் மேல்? நான் எப்போ ஆண்டுகிட்ட வந்து நிற்பேன், எப்போ சர்ச்சுக்கு வருவேன், ஆலயத்துக்கு வருவேன், கரங்களை தூராம சொல்ல முடியுமா? இதான் வாஞ்சை. ஏன் சபை கசப்பா இருக்கிறது? நான் சொல்ல விசுவாசிகளுக்கு தாகம் இல்லை. ஏன் சபையை விட்டா உடனே அங்க போன இங்க போன பிளான் வருதுன்னா இதை விட வேற ஏதோ அவங்களுடைய தாகம் இருக்குது. நல்லா கவனிக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே. நான் கண்ணீர் விடுறேன், துக்கத்தோடு தெரியுறேன், எப்படி சரியாகும்? கடவுள் மேலே தாகம் இல்லாமல் கடவுள் எப்படி நமக்காக பெரிய காரியத்தை செய்வார்? அதாவது செய்யாமலாம் விட மாட்டார், அது ஒரு பக்கம். அவர் இரக்கமுள்ள தேவன், மனம் உருக்கமுள்ளவர், செய்யாமலாம் விட மாட்டார். ஆனால் நம்ம தாகம் எங்க மேல? எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், எப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவேன்? ஏன் ஆலயம் கசப்பா இருக்கிறது? தாகத்தை குறைத்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேற ஏதோ நம்மளை அட்டாக் பண்ணியிருக்குது, அல்லது இடம் கொடுத்துருக்க ஃபில் பண்ணியிருக்கிறது, நம்ம இருதயத்தை அது ஃபில் பண்ணியிருக்கிறது, நிரப்பி இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் மேலே தாகம் இல்லை. ஆண்டவர் மேலே இருக்கிற தாகம் அல்லது குறைஞ்சு போயிருக்கிறது. ஏதோ வரணுமே வந்துட்டு போனமே என்ற அளவுக்கு மாறி விடுகிறது. அது ஆரம்பத்தில் என்ன ரட்சிப்புகள் வருகிற சில ஆத்துமாக்கள் இன்னும் ஆண்டுக்குள்ள ஞானசடுகள்னா பல போராட்டங்களுக்குள்ள இருப்பாங்க. ஆண்டுகிட்ட வர்றது பல தடைகளை பிசாசே வச்சிருவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஞானசம் எடுத்துட்டு இத்தனை வருஷம் விசுவாசினா இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதில் why delay? ஏன் தாமதம்? ஏன் ஒரு அறகுறை ஆராதனை? ஏன் ஒரு முழு ஈடுபாடு இல்லாத ஆராதனை என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கீழே சொல்லுகிறான், அப்படியே 4வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. வசனம் 4. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது முன்ன நான் கூட்டமா கும்பலா போவனே, குடும்பமா போவனே, இப்ப நினைச்சு பார்த்தா என் உள்ள ரொம்ப ஏக்கம் படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுடைய பிரச்சனையில இவன் ரொம்ப தூரம் விலகி இருக்கிறான், ஆலயத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓட்டப்பட்டிருக்கிறான், துரத்தப்பட்டிருக்கிறான். இன்னும் கீழே சொல்லுகிறான், அதுல வசனம் 6 வசனம் அப்படியே சொல்லுங்க பாலாம். என் தேவனே எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்தும் நினைக்கிறேன். எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. எல்லாம் ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஆலயம் எங்க இருக்குது? இந்த எருமோன் மலைன்றது அப்படியே டாப், அங்கிருந்து மேலே போகணும். இப்போ இந்த சென்னைனா இந்த பக்கம் அப்படியே போனால் எங்கே போகுதுன்னா அப்படியே ஆந்திரா பார்டர் போகும். அப்படியே போனால் விஜயவாடா நெல்லூர்லாம் வரும்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் கும்படி பூண்டி இதெல்லாம் தாண்டி. அப்போது எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை விட்டு அவன் ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் அந்த எருமோன் மலை. இவன் சொல்லுகிற காரணம் என்னன்னா, இப்போ நான் தேவாலயத்தை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறேன், ஓடி போய் இருக்கிறேன், துரத்தப்பட்டு இருக்கிறேன். அப்படின்னா இவன் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பிரச்சனையில் ஓடி போயிருக்கிறான், மிகுந்த ஒரு போராட்டத்தில் சபைக்கு வர முடியாத அளவுக்கு, ஆலயத்துக்கு வர முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கிறான். 200 கிலோமீட்டர் தூரம், அது மறைஞ்சுன்னு இருக்கிறான்.
அப்பதான் சொல்லுகிறான், எப்பொழுது நான் தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன், எப்போ ஆண்டுகிட்ட வருவேன். அதான் அந்த 4வது வசனம் சொல்லுகிறான், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு. எப்படி முன்னே அப்படின்னா, முன்னெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு வரேன், இப்போ சர்ச்சு பக்கமே போக முடியல. அருமையானவர்களே, பாடுகள் வேதனைகள் உங்களை ஆலயத்தை கூட வர முடியாத அளவுக்கு துரத்துகிறதா? ஆனால் அந்த வாஞ்சை உள்ளே இருக்கணும், வாஞ்சை உள்ளே இருக்கணும், அந்த விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் விருப்பத்தோடு கூட தேவனை தேடுகிற ஒரு நபராய் காணப்படுகிறீர்கள். அடுத்து சொல்லுகிறான் வசனம் 4 அதிலே சொல்லுகிறான், ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து எப்படி போயிருக்கிறான், அந்த ஜனங்களோட பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட என்ன பண்ணிருக்கிறான், நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட நான் துதித்தலோடு போய் வருவேனே. அடுத்து இவன் துதிக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன். கரங்களை வைத்து வராமல் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் துதிக்கிறீர்கள்? ஆண்டவரை துதித்து பாடணும். பவுலும் சீலாவும் நடு இரவில் துதித்தார்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். துதிக்க வேண்டும். அவன் கீழே சொல்லுகிறான், அது மாத்திரமில்லாமல் வசனம் 5 கீழ்ப்பகுதி, நான் இன்னும் அவரை துதிப்பேன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் ஊரை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிருக்கிறேன், ஆலயத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு இருக்கிறேன் என் நிலைமை, ஆனா நான் இன்னும் துதிப்பேன். இன்னும் ஒரு விடுதலையற்ற ஒரு பாதைக்குள் ஒருவேளை நாம் இருந்தாலும் துதித்தலை நாம் விடவே கூடாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அந்த விடுதலை தள்ளி போதுன்னா துதிக்கத்திலே கிடையாது. வாஞ்சை இருந்தால் தேவாலயத்தை தேடலாம், வாஞ்சை இருந்தால் தேவனை துதிப்பதில் ஒரு தடையே இருக்காது. இன்னும் கூட அவன் சொல்லுகிறான் அந்த வசனத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாருங்க, 8வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நல்லா பாடுகிறான். எப்போ பாடுறான்? ராக்காலத்தில். கர்த்தரை பாட வேண்டும். சில பேர் வாயில துதியே இருக்காது, ஸ்தோத்திரம் வரவே வராது. எப்படி அங்கே இருக்கிற பிசாசு ஓடும்? நான் சொல்ல எதுவுமே புரிகிறது. எப்போ ஆண்டவர் பாட்டு கூட பாட முடியா? கர்த்தருடைய கிருபைனா இன்னைக்கு உலகத்தான விட நம்மளுக்கு நல்லா பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆமே சொல்ல மாட்டீங்களா? நல்ல இது கூட காணும். ஒரு பக்கம் அது கமெண்ட்லாம் போகுது, இது ஒரு குத்து பாட்டு மாதிரிலாம் போகுது, அது ஒரு பக்கம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பாடலுடைய நோக்கம் கொஞ்சம் மாறுதுன்றலாம் மாதிரிலாம் ஒரு நல்ல தெய்வ ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் கரெக்டு தான். அதுங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. இஷ்டத்துக்கு அவன் போடுற மாதிரி குத்து பாட்டுக்காக நம்ம இசைக்காகலாம் ஆன அவசியம் கிடையாது. தேவனுக்கு தான் பாட வேண்டும், தேவனுக்கு தான் துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஆனால் என்னென்னா, சில நல்ல பாடல்கள் இருக்குதே, தேவ மனிதர்கள் கண்ணீரில் எழுதின பாடல்கள் இருக்கிறதே, சந்தோஷத்தில் பாடின பாடல்கள்லாம் இருக்குதே. இன்னைக்கு அந்த பாட்டுக்கு ஆடுற கூட்டம் இயேசுநாதருக்கு ஆடுதா? எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அந்த பாட்டுக்கு அப்படியே தலை அசைத்து மெட்டு காலுக்கு மெட்டு போடுற அந்த கால் கையெல்லாம் இயேசுநாதர்கிட்ட வந்தால் ஏன் அமைதியாக இருக்குது? தாகம் வேண்டும், தாகம். ஏன் ஒருத்தன் ரோட்டில் நின்று குதிக்கிறான் உலக பிரகாரமான பாட்டுக்கு? ஏன் கடவுள்கிட்ட வந்து அமைதியாகிடுறாங்க? தாகம். தாகம் உள்ளவன் மேல் தான் என்ன பண்ணுவார்? தண்ணி ஊற்றுவார். எதுவுமே ராமே சொல்ல முடியும்? நல்லா கரங்களுக்கு சொல்ல முடியுமா? நல்லா உற்சாகம். துதிக்க வேண்டும். அதான் சொல்லுகிறான், இன்னும் துதிப்பேன். இன்னும் அவன் விடுதலைக்குள் வரலாம், நான் துதிப்பேன்னு சொல்லுகிறான். விடுவிப்பார், ஆனால் நான் துதிக்கிறத நிறுத்த மாட்டேன். இன்னும் அவன் நான் துதிப்பேன். அவரை பாடுகிற பாட்டு என் வாயில இருக்குன்னு சொல்லுகிறான். எப்போ அப்படின்னு சொன்னால் ராக்காலத்தில். எப்போ? ஆலயத்தில் மட்டும் பாட்டு கிடையாது, வீட்டிலும் பாட வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? வீட்டிலும் பாடுறவங்கள ஒரு அல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகோதரர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்கள் வீட்டில் பாட்டு இருக்குதா? சில வீட்டில் போனால் நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா சொல்லுவோம்? அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்கள். அங்கே சின்ன பசங்க இருக்கும், ஏன்னா பெரியவங்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த பசங்கிட்ட சொல்லி எப்போ கொஞ்சம் டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லு. இன்னும் சில பேர் அப்போ தான் அவங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. யோசிக்கிறோம், நம்மளே உட்காந்து பார்க்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. எப்படி விடுதலை வரும்? அதாவது ஆண்டவர் பற்றி அறியல, புது ஆத்மான ஒன்றும் தெரியாதுங்க. நான் சொல்றது விசுவாசிகள் வீட்டில். எப்போ சில பேர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்குரிய பாட்டே இருக்காது. இதான் சொல்கிறேன், நிறைய வசதிகள் வந்து விட்டது. ஒரு காலத்தில் இந்த கேசட் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டீங்களா? கேசட் அப்போல்லாம் பாட்டு ரொம்ப ரேராக வரும். நான் சொல்லுறது ஒரு சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் நடராஜ முதலியார் பாட்டு, ஜஸ்டின் பிரபாகர் பாட்டு, MPH பாட்டுன்னு தான் சொல்லுவோம். கேசட்டு மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ஒன்று தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. எங்கள் அப்பா அதை வாங்கிட்டு வரும்போது எப்பண்டா வாங்கிட்டு வரான்னு இருப்போம். அப்படியே எண்ணி பார்ப்போம், ஒரு கேசட், 2 கேசட், 3 கேசட், ஒரு 10-15 தான். நம்ம வீட்டில் இவ்வளோ கேசட் இருக்குது. அதை தேயிற அளவுக்கு போட்டு கேட்டு கிடப்போம். அது ஜஸ்டின் பிரபாகர் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு தேவ மனுஷன், டாக்டர். அவர்
நல்ல சயின்ஸை பற்றி அப்போவே ஆர்கியூம் பண்ணி நல்ல டீச்சிங் கொடுத்துருக்குறாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். அந்த பாட்டெல்லாம் அப்போவே அந்த எப்படி சொல்கிறது, அந்த உணர்வுகளை ஆண்டவருக்கு நேராக தூண்டுகிற பாடலாக இருக்கும். அப்போவே நல்ல ஒரு இசையோடு கூட போட்டுக்கிறேன். வருமானு காத்து கிடப்போம். சில பாடல்கள் சபையில் பாட முடியாது, ஆனால் பொதுவான பாடல்கள் நல்லா ஆவியில் நல்லா ஒரு கிறிஸ்தவனை தைரியப்படுத்துகிற பாடல். இப்போதைக்கு பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. எத்தனை நான் சொல்றது புரியுது? அல்லையில சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, நீங்கள் கூட பாட்டெல்லாம் பாடலாம். நிறைய பாட்டு வந்துன்னே இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவரை துதித்து பாடுகிற அனுபவத்தை விடக்கூடாது. எப்போ நான் துக்கத்தோடு திரிகிறேன், நான் அழுதுன்னு இருக்கிறேன், வேதனை இருக்குன்னா அந்த நேரத்திலும் கடவுளை துதிக்கிறேன். எத்தனை வீடுகளில் துதி இருக்கிறது, எத்தனை வீடுகளிலே தேவனை பாடுகிற பாடல்கள் இருக்கிறது. நாட் ஓன்லி இன் த சர்ச், சபையில் நல்லா பாடணும். வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு உலகம் வாலிப பிள்ளைகளை ஆட வைக்குது, ஓட வைக்குது, குதிக்க வைக்குது. கவனிச்சு பார்த்துக்கிறீங்களா? காலேஜ் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் பாருங்கள், ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் பாருங்கள், சும்மா போய் பாருங்கள். சொல்ல புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பரலோகத்து மிஞ்சிற அளவுலாம் ஒன்றும் பாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ சமூகத்தில் பாடுவது நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இவன் பாடி துதிக்கிறவன். அடுத்ததாக வசனம் 6 சொல்லப்படும்படியாக, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிடுகிறவனாக இருக்கிறான். அடுத்ததாக வசனம் 8 சொல்லுகிறான், கீழ்ப்பகுதி, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நோக்கி என் பிரச்சனைகளை, போராட்டங்களை, என் தேவைகள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். விண்ணப்பம் என்று சொல்லும் போது எல்லா விதமான குறைகளை சொல்லி காட்டுவது. ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்குள் தேவைப்படுகிறது. அடுத்ததாக வசனம் 9, நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர். மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எளிமையாக சொல்லப்படான். எத்தனை பேராம சொல்ல முடியும்? துதித்தலோடு நிற்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க வேண்டும். சும்மா பாடின போதாது, சும்மா ஆராதனை மட்டும் பண்ண போதாது. அதில் ஜெபம் இருக்க வேண்டும், விண்ணப்பம் இருக்க வேண்டும், வேண்டுதல் இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா பரிந்து பேசுதல் இருக்க வேண்டும். நாட் ஓன்லி ஃபார் மீ, எனக்காக மட்டும் இல்லை, தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியக்காருக்காக ஜெபிக்கிற வாஞ்சை இருக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அவங்கள ஒரு ஆமை சொல்லுங்க பாலாம். முதல்ல நம்ம கஷ்டத்தை சொல்லணும், அழணும், கேட்கணும், ஆண்டுகிட்ட முறையிடணும். அடுத்தது அப்படின்னு நிற்கக்கூடாது. கடந்த நாட்கள் கூட சொன்னேன், யோபு அந்த கண்ணீரின் பாதையில் இருக்கும்போதே ஆண்டு சொல்லுகிறான், உன் சிநேகிதருக்காக நீ வேண்டுதல் பண்ண வேண்டும். உடனே அவன் கேள்வியெல்லாம் கேட்கல. முதல்ல ஆண்டவர் என்ன சுகமாக்குங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் ஜபம்லாம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லவில்லை. தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன பண்ணாரா? மாற்றினார். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு இருக்கிறதான எல்லா வேதனையின் அனுபவங்களை மாற்ற வேண்டுமா? ஜபத்தை நீங்கள் நிறுத்தக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் முறையிடுதல் இருக்கலாம், வேதனையை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதங்கள் இருக்கலாம். ஆண்டுகிட்டையே ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கலாம், அன்போடு கூட. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த அனுபவத்தை விடக்கூடாது. வெறும் பாட்டு ஆராதனை நிற்க வேண்டாம், ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியம், அவன் காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். வசனம் 5 எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். இப்பொழுது வசனம் 5, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி என்ன பண்ணு? காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். காரங்களை வைத்து எல்லவராம சொல்ல முடியுமா? காத்திருக்கிற அனுபவம். வெயிட் ஃபார் த லார்ட். ஆண்டகிட்ட உடனே இன்னைக்கு வாங்கி நின்ற மாதிரிலாம் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் கடவுளை கொடுத்துருவார் உடனே. ஆனால் கர்த்தரிடத்தில் சில நேரங்களில் காத்திருப்பது நல்லது. அதே வசனத்தை தான் கீழே சொல்லுகிறார். 11 வசனத்திலையும் தேவனை நோக்கி என்ன பண்ணு? நீ காத்திரு, வெயிட் ஃபார் த லார்ட். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரத்தில் தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகலாம், நமக்கு நிந்தனைகள் அதிகமாகலாம். என்னப்பா ஜபலாம் பண்ணி இருக்கிற, ஓடி ஓடி சபைக்கு பக்கம் ஓடி இருக்கிற, காலங்காத்தால பைபிள் தூக்கின்னு போயிடுற, அப்பெல்லாம் சொல்றாங்களா? காத்திருங்கள். உடனே பதில் வராது போல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதைத்தான் அவனு சொல்லுகிறான். என் ஆத்துமாவே என்ன பண்ணுகிற? நீ ஏன் கலங்குகிற? அப்புறம் நீ ஏன் தேங்குகிற? ஏன் சோர்ந்து போயிருக்கிற? தேவனை நோக்கி காத்திரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அவனே சொல்லுகிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு ஆமை சொல்ல முடியுமா? இந்த காலை நேரத்தில் துதிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள், போராட்டத்திலும் நிந்தனையிலும் அழுகையிலும் இருக்கிற தேவ மக்கள், காத்திருக்கிற அனுபவத்தில் நாம் பலப்பட வேண்டும். அவன் சொல்லுகிறான், தேவனை நோக்கி காத்திரு. யாரை நோக்கி காத்திரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு மனுஷங்கிட்ட சொன்னா காத்திருக்கிறோமா?
உடனே நடக்குதா? ஏதோ ஒரு காரியத்தை மனுஷங்கிட்ட சொன்னோம், இல்லை வேலையை பற்றி சொன்னோம், அல்லது கவர்மெண்ட்டில் போய் ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறோம், நம்முடைய பிரச்சனையை பற்றி சொல்ல மனு கொடுக்குறோம், உடனே வருதுங்களா? கொஞ்சம் சொல்லி பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனுஷங்கிட்ட போய் கேட்டு வாங்குற வரைக்கும் நம்ம நடையான வர நடப்போம், விடமாட்டோம், நாள் கணக்காக கூட காத்திருப்போம். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருப்பதை விரும்புறதே கிடையாது. ஏன் கர்த்தர் சில நேரத்தில் நம்மை காக்க வைக்கிறான்னு சொன்னால், வசனத்தை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்ன பண்ண போகிறாங்க, எழும்ப போகிறாங்க, சட்டைகளை அடித்து எழும்ப போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு பாசிட்டிவாக மாற்றுறார். நிறைய நேரத்தில் அது நம்ம என்ன பண்ண நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். என்ன ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, அது ஏன்னா குத்தினே இருப்பாங்க நம்மள தான். எங்கே உங்கள் ஆண்டவர், எங்கே உங்கள் தேவன், நாள்தோறும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வசனம் 10 கூட சொல்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்ன சொல்லி நிந்திக்கிறாங்க. ஜபன் ஒன்னே என்ன ஒன்றும் நடக்கலை என்று சொல்லுகிறார்களா? காத்திருப்போம். காத்திருத்தல் நல்லது. காத்திருத்தல் நம்மை பலப்படுத்தும். காத்திருத்தல் உங்கள் விசுவாசத்தை தூண்டும். காத்திருத்தல் சில நேரத்தில் நம்மகிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் சீர்படுத்துகிற நேரமாக கர்த்தர் அதை மாற்றுகிறார். விசுவாசிக்கிற ஒரு ராம சொல்ல முடியுமா? எல்லா கருவத்தை ராம சொல்ல முடியுமா? இதுதான் கடவுளுடைய நோக்கம். இதில் என்னிடத்தில் என்ன குறை, என்னிடத்தில் என்ன அறிக்கையிட வேண்டும், என்னிடத்தில் என்ன மனம் திரும்புதல் வேண்டும், எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும், இதெல்லாம் இந்த டைமில் ஆண்டவரை சரி பண்ணுவார். இதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த நேரத்தை. இன்னொரு பக்கம் சொல்ல போனால், காத்திருத்தல் தேவனிடத்தில் நம்மை பலப்படுத்துகிறது, அவரோடு கூட நம்மை நெருங்க வைக்கிறது. அந்த அனுபவம் நம்மை தேவனோடு கூட பிணைக்க வைக்கிறது கூட சொல்ல முடியும். பிணைக்க வைக்கிறது சொன்னால் அப்படியே நம்மை தேவனோடு இணைத்து விடுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ஆண்டுடைய நோக்கம். அருமையானவர்கள், இந்த காலை நேரத்தில் உலகத்துக்காக ஓடி ஓடி காலே தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? எப்பா அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு போய் 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 வருஷக்கணக்காக நடக்கிறேங்க, ஒன்றும் நடக்கலை. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு அரசியல்வாதி, ஒரு அலுவலகத்தில் இருக்கிற ஒரு அஃபிஷியல் கிட்ட ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நடக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். ஒய் நாட் டு த லார்ட்? ஏன் கடவுள்கிட்ட காத்திருக்கக்கூடாது? இதை யாராலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த காத்திருக்கிற அனுபவத்தை உங்களுக்கு விரோதமான மனிதர்கள், நீ காத்திருந்து என்ன பிரயோஜனம், ஜெபித்திருந்து என்ன பிரயோஜனம், உபவாசத்தை என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உங்கள் வேதனைகளை தூண்டுகிறார்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆத்மாவே கொஞ்சம் நீ என்ன பண்ணு, தேவனை நோக்கி காத்துரு. யாரை நோக்கி காத்துரு? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இந்த 25 கிடைக்கும். நான் ஆண்டவரை 24 வரைக்கும் காத்திருந்தேன், 24 என் நம்பிக்கைலாம் போயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு அது நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும். எஸ், ட்ரூ. ஒன்று செய்திருப்பார், ஆனால் ஒன்று நடக்காமல் இருந்திருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? எதுவுமே நடக்கல ஆனால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? நோ நோ, கண்டிப்பாக இருக்காது. கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் காத்திருக்கிற தெய்வ ஜனங்களாகிய நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவன் நோக்கி என்ன பண்ணு, காத்திரு. இப்போ அடுத்து சொல்லுகிறான், அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரிடத்திலிருந்து, அவருடைய முகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்று சொன்னால் சுகம், ரட்சிப்பு என்று சொன்னால் நல்வாழ்க்கை, ரட்சிப்பு என்று சொன்னால் சுக வாழ்க்கை, ரட்சிப்பு என்று சொன்னால் வெற்றி, ரட்சிப்பு என்று சொன்னால் உதவி. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? சொல்லுங்க பாலாம். எங்கிருந்து வருகிற ரட்சிப்பு? அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். கரங்களை வைத்து ஆமே சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாலாம். எங்கிருந்து வருகிறது? அவருடைய முகம். சமூகம் என்று சொன்ன அன்னைக்கு கூட சொன்னேன், சமூகம் என்று சொன்னால் பிரசன்ஸ் ஆஃப் காட். சமூகம் என்று சொன்னால் தேவனுடைய முகம், the face of God. தேவனுடைய முகத்திலிருந்து வருகிறது ரட்சிப்பு. சொல்லுவில்ல, எப்பா உங்க முகத்தை பார்த்தது தெய்வத்தை பார்த்த மாதிரி இருந்தது. அது அப்படியே வேற மாதிரி சொல்லனா, அந்த ஆள் முகத்தை பார்க்குது எனக்கு பிடிக்கல, அந்த பொம்பளை மட்டும் பார்த்தா எனக்கு பிபி ஏறிக்குங்க. யார் முகத்தை பார்த்தா? அந்த அந்த பொம்பளை முகத்தை மட்டும் அதை எப்பா அங்கே மட்டும் கூட்டு போவாது, தயவுசெய்து கூட்டு போவாது, அப்படி பிபி ஏறிக்கும். ரெண்டும் இருக்குது. அந்த முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்குது, அந்த முகத்தை பார்த்தா இருக்கிற பிபி என்ன பண்ணிக்கோ. உண்மைதானே? இப்போ ரட்சிப்பு எங்கேருந்து வருதுன்னா, விடுதலை எங்கேருந்து வருதுன்னா, சுகம் எங்கேருந்து வருதுன்னா, ஆண்டவரிடத்துலேருந்து வருது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாருன்னா, என்னையே யாரையே பாருனே, என்னையே பாரு, என் முகத்தை கொஞ்சம் பாருங்க. ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய முகத்தை விட்டு அப்படியே தூரம் போயிட்டான். யோனா தேவனுடைய பிரசனத்தை விட்டு அப்படியே விலகி போகிறான். கர்த்தர் விடவில்லை, ஒரு பெரிய காற்றை அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நல்ல கரங்களை சொல்ல முடியுமா? மீண்டுமாக அவர் முகத்தையே பார்க்க வைக்கிறார். அவன் மீண்டும் சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் சொல்லுகிறான்.
இந்த காலை நேரத்தில் எதில் விடுதலை வேண்டும்? எல்லாம் கவனிக்கணும். எதில் விடுதலை வேண்டும்? எதில் உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை வேண்டும்? எதில் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டும்? எதில் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், தட் மீன்ஸ் நன்மையை பெற வேண்டும்? எதில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தின் நிறைவை காண வேண்டும்? எதில் உங்கள் குடும்பத்தில் ஆவிக்குரிய விடுதலை, சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரையே பாருங்கள். அவரிடத்தில் இருக்கிற வாஞ்சையை குறைக்கவே கூடாது. எதிலெல்லாம் என் வாஞ்சை குறைக்கும்படியாக நான் இடம் கொடுத்திருக்கிறேனோ, எந்தெந்த மனிதர்கள் மூலமாக, எந்தெந்த உலகத்தினுடைய தேவைகள் நிமித்தமாக, அல்லது பணம் என்று சொல்லலாம், அல்லது பொருட்கள் என்று சொல்லலாம், இதனால் என் தாகம் குறைந்து போயிருக்கிறேன். இன்றைக்கி வேறு வகையில் சொல்ல போனால், இன்றைக்கி வாலிபெல்லாம் சொல்ல போனால் சோஷியல் மீடியா என்னதான் வாஞ்சி இருந்தாலும், அபிஷேகம் இருந்தாலும் அப்படியே போட்டு அமைக்க விட்டுரும். நல்ல ஃபயராக இருந்தாலும் ஒரு நாள் போதும் சோஷியல் மீடியா உட்காந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்தோன்னா இருக்கிறாவில் என்ன பண்ணுறோம், புஷ்ஷுன்னு போயிடும். அல்லேலூயா. நான் சொல்ல எதுவுமே புரிகிறேன். இந்த காலத்தை கத்த நம்மை அனல் மூட்ட விரும்புகிறார், நம்மை எழுப்ப விரும்புகிறார். விசுவாசிக்கிற ராமே சொல்ல முடியுமா? உங்கள் குடும்பம் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கிறது. விசுவாசிக்கிற கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? இது கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதற்கான ஒரு நேரம், கர்த்தருடைய முகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு. அதனால்தான் நான் காத்திருப்பேன், அவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது ரட்சிப்பு என்று சொல்லும்போது பாவ மன்னிப்பு, ரட்சகர் பிறந்தார் என்ற செய்தியை எதுக்கு என்று சொன்னால், ரட்சகர் என்று சொன்னாலே பாவங்களை மன்னிக்கிறவர். ரட்சகர் என்று சொன்னாலே அந்த வார்த்தைக்கு யெஷுவா, இயேசு என்று பெயர். இந்த இடத்தில் ரட்சிப்பு என்று சொல்லும்போது சேவியர், மை சேவியர் அண்ட் மை காட். அப்போ ரட்சிப்பு, விடுதலை என்னுடைய ரட்சகரிடத்திலிருந்து வருகிறது. இன்னும் எளிமையாக சொல்ல போனா, ரட்சிப்பு நமக்கான விடுதலை இயேசுவிடம் இருந்து வருகிறது. விசுவாசிக்கிற ராமே சொல்ல முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் ரட்சிப்புன்னு சொல்லும்போது யெஷுவா, ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து சுகம் உண்டு, இயேசுவிடத்தில் சமாதானம் உண்டு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜெபத்து சொல்லப்படுகிறது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க போல, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சியும். கர்த்தர் நமக்கு வருகிற தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் வேற வகையில் சொல்ல போனா, தீமையை தீயோன் என்று சொல்லப்படுகிறது. ஈவில் அண்ட் ஈவில் ஒன் அப்படி என்றால் பிசாசு, பிசாசிடமிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்தில் சத்துருவின் தாக்குதலால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? சத்துருவின் கிரிகளினால் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கிறதா? அந்த ஆவி ஓட வேண்டும். எப்படி என்று சொன்னால், இயேசுவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நாம சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தாமே சொல்ல முடியுமா? நல்ல கரங்களை வச்சு சொல்ல முடியுமா? இயேசுவிடம் இருந்து அந்த தீய கிரிகளில் விடுதலை உண்டு. தீமை பல விதத்தில் வரும். அதில் ஒன்று தீயவனாகிய பிசாசிடமிருந்து வருகிறது. வியாதியில் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் மேலாக பரலோக வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம எடுக்க போகிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசியில் நம்ம எடுக்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமை, எல்லா வியாதி, எல்லா பலவீனம், எல்லா பணத்தேவை, எல்லா சாப்பாட்டு தேவை, எல்லா விதமான பாவக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு நாள் நம்மை ரட்சிக்க போகிறோம். எப்பொழுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணிடுறாரு, ரட்சிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது வேதம் சொல்லுகிறது. எப்படி செய்வார், யாருக்கு செய்வார் என்று சொன்னால், முடிவு பரியந்தம், எல்லாம் சொல்லுங்க போல, முடிவு பரியந்தம் ரட்சிக்க. அப்படின்னா ரட்சிப்பு என்பது நான் ரட்சிக்கப்பட்டேன்றது முடிஞ்சு போகலை, ரட்சிப்பு எதிர்காலத்திலும் நடக்க வேண்டிய ஒன்று. நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பின் பாதையில் அப்படியே போய் நிற்கிறேன். எனக்கு பண கஷ்டம், ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். எனக்கு வியாதி, சுகமாக்குகிறவர். எனக்கு பலவிதமான நிந்தனைகள், சத்ருவின் தீமைகள், பிசாசின் போராட்டங்கள், கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேராக சொல்ல முடியும்? இதை எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டுவிட்டு அவருடைய வருகையிலே நாம் என்ன பண்ண போகிறோம்? ரட்சிக்கப்பட போகிறோம். அப்படி என்று சொன்னால் மீட்கப்பட போகிறோம், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த தீய தீய எல்லா விதமான பாடுகளிலிருந்தும் நமக்கு முழுவதுமான ஒரு விடுதலை கொடுக்கிறார். அதனால் நாம் செய்ய வேண்டியது, அவர் மேல் இருக்கிற வாஞ்சை என்ன பண்ணக்கூடாது, குறைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையான வாஞ்சை இருக்கிறது? அந்த வாஞ்சை எப்படி தான் காட்டணும்னா, உங்கள் துதியிலே தெரியும், உங்கள் ஜெபத்திலேயே தெரியும், நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறதிலே தெரியும். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், அவன் தேவனுடைய ஆலயத்தில் வருவேன், எப்பொழுது வருவேன் என்று அவன் காத்திருக்கிறான். அடுத்தது, நான் இன்னும் அவர் என்ன பண்ணுவேன், இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அடுத்தது, தேவனிடத்தில் அவனுடைய விண்ணப்பங்களை அவன் தெரிவிக்கிற ஒரு மனிதனாக இருந்து பாடுகிற ஒரு மனிதனாக, காத்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த மாதத்திலும் நாம் தொடர்ந்து தேவன் மேல் இருக்கிற வாஞ்சியை, ஒரு மானுக்கு இருக்கிற தண்ணீர் மேல் இருக்கிற வாஞ்சியை விட அதிகமான வாஞ்சியை நாம் என்ன பண்ணுவோம், ஏற்படுத்திக் கொள்வோம். அந்த தாகம் உள்ளவனுக்கு கர்த்தர் எல்லா விதமான விடுதலையும் கொடுக்க